ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, எஸ் நான் கொண்டு வந்திருக்கிற 5 அற்புதமான மல்டிப்ளேயர் கேம்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ இது யார் கேட்டாங்கன்னா, போன கேம் சஜஷன் வீடியோவில் வந்துட்டு ஜேடி தமிழன் தான் கேட்டிருந்தார் மல்டிப்ளேயர் கேம்ஸ் வேணும்ன்ட்டு. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஃபைல் சைஸ் எல்லாமே லார்ஜு. சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஏன்னா கம்மி சைஸ் கேம்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், இந்த ஹைட் ஆன்லைனு அண்ட் மினிமிலிட்டியா அந்த மாதிரி தான் இருக்குது நான் தேடி பார்த்ததுல. ஸோ நான் காமிக்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, யோசிக்கலாம் கூடாது. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸாக பார்க்கக்கூடிய கேம் தான் டியூட் தெஃப்ட் வார். டியூட் தெஃப்ட் வார் ஒரு சூப்பரான ஓப்பன் வேர்ல்டு மல்டிப்ளேயர் கேம். ஆனால் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? உங்களுக்கு ஓப்பன் வேர்ல்டில் விளாட்ணுன்னா ஆஃப்லைனில் தான் விளையாடி ஆகணும். இதுவே உங்களுக்கு ஃப்ரெண்டோட மல்டிப்ளேயராக விளாட்ணுன்னா ஒரு ஃபன்னான வார் ஜோன் இருக்குது, அதில் போய் தான் நீங்கள் விளையாட முடியும். எனக்கு தெரிஞ்சு இது உண்மையிலே ஒரு சூப்பர் கேம் தான், நல்ல டைம் பாஸ் ஆகும். ஸோ இதுவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியே விளையாடிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்கக்கூடிய கேம் தான் த கோஸ்ட். இது ஒரு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கேம். கேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 708 MB. இது டவுன்லோட் சைஸ் தான். உள்ளே போனால் எவ்வளோ எடுத்துக்கோன்னு எனக்கு சரியாக சொல்ல முடியல. ஒரு 1 GB வச்சுக்கோங்க. 1 GBக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு விளாட்லாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஃபோனில் இந்த கேமுக்குன்னு தனியாக ஒரு 1 GB ஸ்பேஸ் ஒதுக்கி வச்சு விளையாட முடியும்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் மாட்டிப்பீங்க, ஹாரர் ஹாஸ்பிட்டல். அதுலேருந்து தப்பிச்சு வெளியே போகணும். அதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட்டு. நீங்கள் தனியாக தப்பிக்க வேணாம். கொஞ்சம் குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் விளையாடுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே எல்லோரும் தப்பிச்சு விளாட்லாம். இதே மாதிரி வேறு ஒரு கேம் கூட இருக்குது கைஸ். அது எப்படி தெரியுமா? அது வந்துட்டு ஏலியன் கிட்டேருந்து தப்பிக்கணும். இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் தப்பிக்கணும். ஆனால் அது ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஒரே ஃப்ளோர் தான். அது செகண்ட் ஃப்ளோர் போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த கேம் பேர் மறந்துட்டேன். லாக்டவுனில் விளாட்னது கடைசியாக. இன்னும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் லைக் கொடுக்காம பார்க்குறீங்க? லைக் கொடுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்கக்கூடிய கேம் தான் கிரிட்டிக்கல் ஆப்ஸ். இதை காப்ஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். இந்த கேமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 0.93 GB, அதாவது 930 MB. அதே தான் சொல்கிறேன். உங்கள் ஃபோனில் ஒரு 1 GB ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். உண்மையில் இதுவும் நான் லாக்டவுனில் விளையாடின கேம் தான். இதோடைய கிராஃபிக்ஸ்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 டீமாக பிரிச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீமில் மேக்ஸிமம் 8 பேர்கிட்ட இருக்க முடியும். சும்மா ஃபன் பண்ணலாம். வேறு லெவலில் ஒரு வார் ஜோன் இருக்கும். அந்த வார் ஜோனுக்குள்ளே தான் ஃபுல் கேமும் நடக்கும். இது ஓப்பன் வேர்ல்டு கிடையாது. ஆனால் வார் ஜோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாஸான கேம். இப்போ 2nd பிளேஸில் நம்ம பார்க்கக்கூடிய கேம் தான் மாஸ்க் கன். மாஸ்க் கன்னுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வார் ஜோன் கேம் தான். இது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு தெரியணும்ல. ஸோ தட் இதுவும் ஒரு வார் ஜோன் கேம் தான். இது நீங்கள் ஓப்பன் வேர்ல்டில் யார் கூட வேணால் விளையாடலாம். ஆனால் கேம் ஓப்பன் வேர்ல்டு கிடையாது. இதுக்கும் ஒரு வார் ஜோன் இருக்கும். வார் ஜோனுக்குள்ளே தான் சண்டை போடணும். மல்டிப்ளேயர் மோடும் இருக்குது. உங்கள் கேங்லேயே நீங்கள் ஒரு சண்டை போட்டுக்கிறீங்கன்னா நேரில் சண்டை போடாமல் இந்த கேமில் சண்டையை போட்டு வன்மத்தை குறைச்சிக்கலாம். சும்மா சொன்னேன். சரி, ஓகே. இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா இந்த வீடியோ முடிஞ்சோடனே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் 1 GB ஸ்பேஸ்லாம் விட்டு வைக்கணும். ஒரு 500 MB விட்டு வச்சா போதும். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். நான் இந்த கேம் விளையாடவே மாட்டேன். எல்லோரும் என்னை சுட்டு தள்ளுருவானுங்க. ஏன் தான் சுடுறானுங்களோ தெரியாது. சே. ஃபைனலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேம் என்னன்னு பார்க்க வந்துட்டோம். ஸோ அந்த கேம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்களேன். ஃபைனல் கேம் LACக்கு வந்துட்டோம், அதாவது லேக். இந்த கேமுக்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரி, அதுக்கப்புறம் பெரிய ஒரு மெமரியே இருக்குது. இந்த கேமும் நான் லாக்டவுனில் தான் கண்டுபிடிச்சேன். லாக்டவுனில் இல்லாத அப்டேட்லாம் இப்போ நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஹெலிகாப்டர்லாம் நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணப்போ இருக்காது. ஒன்லி ஒரு காரு, ஒரு சுப்ரா மாடலு, அதுக்கப்புறம் ஒரு ஜீப்பு, அதுக்கப்புறம் ஒரு டெம்போ மாதிரி பின்னாடி இந்த லோடெலாம் கேரி பண்ணிட்டு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு வேனு, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்போது புதுசாக நிறைய கொண்டு வந்துட்டாங்க. பேசிக்காகவே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, சுப்ரா மாடல் காரு. இதில் ஸ்கிட் அடிக்கலாம், உங்கள் கேரக்டர் மாற்றிக்கலாம். கேரக்டர் மாற்றதெல்லாம் ஃப்ரீ தான், அதெல்லாம் ஒன்றும் பே பண்ண தேவையில்ல. உண்மையிலே இது ஒரு பங்கமான கேமு. சும்மா தங்கமாக இருக்கும் கேமு.
இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு எத்தனை வாட்டி விளாட்னாலும் போரே அடிக்காது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஒரு ஃபோனில் நெட் ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் போடணும், மற்ற ஃபோன்லேருந்து அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டு எத்தனை பேர் வேணால் விளையாடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் கேம் இது. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ஃபோனில் நெட்டு போட்டு ஆடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் மல்டிப்ளேயர் மட்டும் இல்லை, ஆஃப்லைன்லேயும் நிறைய மோட்லாம் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். அதெல்லாம் கேமுக்குள்ளேயே இருக்கும். சூப்பரில். ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நானே என் வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ தட் நான் உங்களை என்ன சொல்ல வரேன்னா, சப்ஸ்கிரைப்னு ஒரே ஒரு பட்டன் தானே, அதை அழுத்தி விட்டு வீடியோவை பாருங்கள் கைஸ். நம்ம கூடிய சீக்கிரம் என் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் 2,16,000 பேர் வச்சுட்டு எப்படி என் சேனல் போச்சோ அதே சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம இந்த சேனல்லையும் கெயின் பண்ணுறோம். நம்ம திரும்பியும் HD4G உடைய பவரை வெளியே கொண்டு வரோம். HD4G எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சாலும் அப்படியே வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லீவ் பண்ணுங்கள். டாட்டா.